யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒரு நிமிஷமா. புதிய ஏற்பாட்டில் 315வது பக்கம், யாக்கோபு 4வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. பரலோகத்தின் தேவன் இந்த நாளில் இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு பேசவும், ஒரு ஜீவனுள்ள உயிர்ப்பிக்கிற அந்த வார்த்தையினால் நம்மை சந்திக்கவும் நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். எல்லாருடைய இருதயங்களும் நம்முடைய சிந்தையும் அவருடைய பிரசன்னத்தில் ஒருமுகப்பட்டிருக்கட்டும். கர்த்தர் இந்த முழு வேளையையும் அவர் பூரணமாய் பொறுப்படுத்தி நம்மை அதிசயமாய் நடத்த வேண்டும். கர்த்தருடைய கரங்களில் அப்படியே ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கிருபை நிறைந்த பரலோகத்தில் எங்கள் நல்ல பிதாவே, மகிழ்ச்சியான இந்த நாடுக்காக, இந்த அதிகாலை வேளைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உமது பரிசுத்தமுள்ள பலிபீட தன்னை பிள்ளைகள் என்ற உரிமையோடு உறுதியோடு உவகையோடு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். உம்மை துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும் உமது பிரகாரங்களில் வாசமாயிருக்க நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவர்கள் அதிமேன்மையின் பாக்கியத்திற்குரியவர்கள் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோமே. உமது சமூகத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நாங்கள் உமது பிரகாரங்களில் செழித்திருக்கிற மேன்மையை ஒவ்வொரு பேருக்கும் இந்த காலையில் கட்டளையிட்டருளை ஜெபிக்கிறேன் அப்பா. உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் எங்களை திருப்தியாக்கி நிறைவோடு திருப்தியோடு உமது பிரசன்னத்தில் இருந்து திரும்ப அனுக்கிரகித்தருளை ஜெபிக்கிறேன். உங்க பரிசுத்த நாமம் எங்கள் நடுவில் மகிமைப்படட்டும். நீங்க பேசுங்க அப்பா. உங்க சத்தத்தை நாங்க கேட்கட்டும். ஒவ்வொரு பேரையும், கண்மணி பிள்ளைகளையும், அருமை வாலிபர் கன்னிகைகளையும், சகோதர சகோதரிகளையும், முதியோர்களையும் கூட ஆசீர்வதித்தருளை ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பரலோகத்தின் தேவன் இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்கிறவருடைய வார்த்தை அதிகமான கிருபை, அதிகமான கிருபை. பரிசுத்த வேதாகமத்தில் கிருபை என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். தேவனுடைய கண்களில் கிருபையை பெற்றுக்கொண்ட மனிதனாய் வேதத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிற முதலாவது நபரை ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 8வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். பாருங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று
வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தை நம்ம கவனிக்கும் போது மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கினார்கள். லிசன், நன்கு கவனியுங்கள். இந்த உலகம், அதாவது நாம் வாழுகிற இந்த பூமி, ஆண்டவர் சிருஷ்டித்து உருவாக்கின இந்த பூமி மூன்றாவது முறையாக அது ரினோவேட் பண்ணப்பட்டு நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. முதலாவது தேவன் சிருஷ்டித்திருந்த அந்த மகிமை உள்ள அந்த பூமியை, உலகத்தை தூதர்களுடைய கையில் கர்த்தர் கொடுத்திருந்தார். அதற்கு பிற்பாடு தூதர்கள் தங்கள் மேட்டிமையின் நிமித்தம் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய மகிமையையும் இழந்து விழுந்து போய் பல ஆண்டுகள் இந்த பூமி நீரால், அதாவது தண்ணீரால் அது நிரப்பப்பட்டிருந்தது. அதத்தான் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல படிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. இது ஆதி உலகம். ஆதி உலகம் அது தூதர்கள் வசமாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு ஆண்டவர் அந்த அழிந்து, அதாவது வெள்ளத்தால் அழிக்கப்பட்டு வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளாகவும் மாறி போயிருந்த அந்த பூமியை திரும்பவும் ரெனோவேட் பண்ணி ஆண்டவர் ஆதாமுடைய கையிலே கொடுத்தார். ஆதாம் நம்முடைய தகப்பன். ஆதாமுடைய கையில ஆண்டவர் கொடுத்த பூமி ஆதாம் கைவசம் இருந்தது ஏறக்குறைய 2000 ஆண்டுகள், ஆல்மோஸ்ட் 2000 இயர்ஸ். சரிதானா? இந்த 2000 ஆண்டுகள் அந்த நாட்களில் அவர்கள் வாழ்ந்த காலமாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனிதர்கள் வாழ்ந்த அந்த பூமி என்ன ஆயிற்று என்று நம்ம பைபிள்ல படிக்கும் போது, ஆண்டவர் மனுஷனை பூமியில சிருஷ்டிச்சது நிமித்தம் அவருடைய இருதயம் விசனப்பட்டது. அவனை ஏன் நான் சிருஷ்டிச்சேன்னு சொல்லி ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். என்னுடைய சாயலில், என்னுடைய ரூபத்தின்படி என்னை போல் இருக்க ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் சாமர்த்தியத்தையும் மகிமையையும் அவனுக்கு நான் தந்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற மன்னனாக அவனை உயர்த்தி வைத்திருந்தேன். ஆனா நான் கொடுத்த எல்லா மகிமையையும், நான் கொடுத்த வல்லமையையும், நான் கொடுத்த ஞானத்தையும் இழந்து ஆள வேண்டியவனாய் இருந்த ஆதாம் அடிமையாக மாறி போய்விட்டான். ஏறக்குறைய 2000 ஆண்டு கால சரித்திரம். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரத்திற்குள்ள 1500 இயர்ஸுக்கு மேல அந்த சரித்திரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அது தெரியும். கவனியுங்கள், இந்த ஆதாமனுடைய கைவசமாய் ஒப்புவிக்கப்பட்டிருந்த பூமி அழிக்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள் ஆனதை 6வது அதிகாரம் தான் நமக்கு கூறுகிறது. பூமியில் வாழ்ந்த மனிதர்கள் நிமித்தம் விசனப்பட்டு மனிதர்களால் மனஸ்தாபப்பட்டிருந்த தேவனானவர் அந்த முழு உலகத்தையும் வெள்ளத்தால் 2வது முறை நிக்கிரகம் பண்ண சித்தமானார். இங்கு கவனியுங்கள், the second time, முதலாவது ஒரு வெள்ளத்தால் தூதர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்த பூமி அழிக்கப்பட்டது. நம்பர் 2 ஆதாமனுடைய கைவசமாய் அவனுக்கு கையளிக்கப்பட்டிருந்த பூமியும் வெள்ளத்தாலேயே அழிக்கப்பட்டது குறித்து இந்த 6, 7, 8 அதிகாரங்களில் நாம் வாசிக்கிறோம். நன்கு கவனியுங்கள், இந்த உலகத்தின் முடிவு
ஏற்படுகிற அந்த நாட்களில் தான் ஆண்டவருடைய கிருபையை நாம் வாழ்வில் பெற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான சாட்சியை வேதத்தில் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நன்கு கவனியுங்கள். முழு உலகமும் அழிவிற்கு ஏதுவாக நியமிக்கப்பட்டிருந்த ஒரு காலம், தேவனுடைய இருதயம் விசனப்பட்டிருந்த ஒரு காலம், மனிதனை உண்டு பண்ணினது நிமித்தம் மனஸ்தாபத்தால் கொதித்து இந்த முழு பூமியையும் மறுபடியும் தன்னுடைய கோபாக்கினையால் அழித்து நிர்மூலம் பண்ண தேவன் தனது இருதயத்தில் உத்தேசித்திருந்த போதுதான் இங்கே ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதியிருக்கிறது. Listen carefully. ஆண்டவராகிய தேவன் நோவாவை ஒரு மகிமை உள்ள சாட்சியாய் இந்த கடைசி நாட்களில் கூட ஏற்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வாழ்ந்திருந்த நாட்களில் அவர் தமது பிரசங்கத்தில் உச்சரித்து உறுதியான அடையாளமாய் ஜனங்களுக்கு உபதேசித்த ஒரு மகிமை உள்ள சாட்சி இந்த நோவா. இந்த நோவா நன்கு கவனியுங்கள். அன்றைக்கு நோவாவினுடைய நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் நடக்கும் என்று இயேசு தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்தார். அன்றைக்கு எப்படி ஒரு பெரு வெள்ளம் வந்து மனிதர்கள் கைவசமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்த ஆதி உலகம், மன்னிக்கவும் பூர்வ உலகம் ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்பட்டதோ, அப்படி போலவே நாம் வாழுகிற இந்த யுகத்திலும் நன்கு கவனியுங்கள், இந்த உலகம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே அக்னியால் எரிந்து நெருப்பால் சாம்பலாக்கப்படுகிற ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு இந்த பூமியின் மீது வரப்போகிறது. அதற்கு முன்பு அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பும்படித்தான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து கிறிஸ்துவினால் நாம் அனைவரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற நிறைவுள்ள நாட்களை ஆண்டவன் நமக்கு கொடுப்பதாக வேதத்தில் எழுதி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவன் நோவாவையும் அவருடைய முழு குடும்பத்தையும் அற்புதமாக பாதுகாத்து கொண்டார். நோவா, திஸ் இஸ் நோவா, சேம், காம், யாப்பேத், அவங்க 3 பேருடைய மனைவிமார், 8 பேர் மட்டுமே அந்த பேழையில் உயிரோடு பாதுகாக்கப்பட்ட வரலாறை நாம் வேதத்தில் படிக்கிறோம். only 8. நல்லா கவனிங்க. கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்த அந்த பூமி வெள்ளத்தால் அழிக்கப்பட்டு வெறும் 8 பேரை தவிர ஒருவருமே பேழைக்குள் பிரவேசிக்கவில்லை. எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. முழு உலகத்தில் உள்ளவர்களும் வெள்ளத்தால் அழிக்கப்பட்ட போது இந்த ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் தமது கிருபையால் பைபிள்ல போட்டிருக்கு, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு தகப்பனே, என் அருமை தாயே, என் அருமை சகோதர சகோதரிகளே, என் கண்மணி பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தின் முடிவையும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் அந்தத்தையும் சந்திக்க ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிற நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அன்னைக்கு கிருபை, ஆனால் இன்று அதிகமான கிருபை. அன்று கிருபை, ஆனால் இன்று அதிகமான கிருபை. என் அன்பு தகப்பனே, என் அருமை தேவ மக்களே, ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்கிறவருடைய ஜீவனுள்ள வார்த்தை, உனக்கு என் கண்களில் கிருபை மட்டுமல்ல, அதிகமான கிருபையை நான் கொடுக்கிற தேவனாய் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். நான் உனக்கு எனது கிருபையின் ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணுகிற ஆண்டவர்.
பைபிள்ல போட்டிருக்குது, நம்மில் வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேதம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? எவ்வளவு அழகான அழுத்தமான ஒரு செய்தி பாருங்க. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், நம்மோடு இருக்கிற ஆவியானவர், நம்மோடு பேசுகிற ஆவியானவர் என்ன பண்றாரா? கிருபையின் மேல் கிருபையையும் அதிகமான கிருபையையும் நமது வாழ்வில் அவர் கட்டளையிட்டு அருளுகிறவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. அன்றைக்கு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம். ஆனால் இன்று இந்த தலைமுறையில் வாழுகிற, இந்த தலைமுறையில் தேவனை சேவிக்கிற, இந்த தலைமுறையில் தேவனை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பது அதிகமான கிருபை, அதிகமான கிருபை. அன்னைக்கு நோவாவுக்கு இருந்ததை விட நமக்கு தேவன் கொடுக்கிற கிருபையின் காரியங்களை குறித்து நம்ம பைபிள்ல படிக்கும் போது எவ்வளவு அதிகமான கிருபையை நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆறுதலை, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று பைபிள்ல படிக்கும் போது அந்த பகுதி மிகுந்த ஆச்சரியமான மெய் தகவலை நமக்கு கொடுக்கிறதை நாம் காண முடிகிறது. பாருங்கள், அதே அதிகாரத்திற்கு யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அவர் அதிகமான கிருபையை நமக்கு கொடுக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதிகமான கிருபை. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய பிரசன்னத்தில் நாம் தியானிக்க போகிற வார்த்தைகளின் பலனால், வார்த்தைகளின் நிறைவால் நம்மை நிறைத்து அவருடைய பிரசன்னத்தில் இருந்து திருப்தியோடு நம்மை அனுப்புவாராக. ஆமென். நல்லா கவனிங்க. நம்பர் 1 7வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? verse 7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடிப் போவார். முதலாவது ஆண்டவர் என்ன கிருபை அல்லது அதிக கிருபையை நமக்கு கொடுக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கும் போது, இந்த பூமியில் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறார். நம்மை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிற ஒரு சத்துரு இருக்கிறார். நம்முடைய உயர்விலும் ஆசீர்வாதத்திலும் சந்தோஷப்படாத ஒரு சத்துரு இந்த பூமியில் நமக்கு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அதிகமான கிருபை. இந்த கிருபை நமக்கு கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம், அவன் ஓடி போவான். அப்படின்னா அவனை எதிர்க்கவும், அவனை துரத்தவும், அவனுடைய கிரியைகளை அழிக்கவும் தக்க தேவ பலத்தால் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிற எதிராளிய வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கத்தில் அவர் கூறுகிறார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறார். ஆதி முதல் அவன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். அவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாய் இருக்கிறான். வேறொன்றும் அவனுக்கு தெரியாது என்று யோவான் சுவிசேஷத்தில் திரும்ப திரும்ப கர்த்தர் தனது அன்பு பிள்ளைகளுக்கு அவர் கூறுகிற வார்த்தையை நம்மால் படிக்க முடிகிறது. பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 44வது வசனத்தை வாசிப்போமா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால்
சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். 45வது வசனத்துல படிக்கிறோம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. யார குறித்து சொல்றாரு? பைபிள்ல படிக்கும் போது அன்றைய எபிரேயர்கள், அன்றைய யூதர்கள் கிறிஸ்துவனுடைய போதனையையும் கிறிஸ்துவனுடைய சத்தியத்தையும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனமற்ற நிலைமையில் அவர்கள் வாழ்ந்தது குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நன்கு கவனியுங்கள். இந்த உலகத்தில் நம்மை எதிர்க்கிற, இந்த உலகத்தில் நம்மை விரோதிக்கிற, இந்த உலகத்தில் நம்முடைய ஜெயத்தை தடுத்து போட எத்தனிக்கிற இந்த எதிராளிய எதிர்க்கவும் அவனை துரத்தவும் அவனை கிரியைகளை அழிக்கவும் தக்க பலனை அவர் நமக்கு கொடுக்கிறவர். பைபிள்ல ஒரு சின்ன உதாரணத்தை பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்க. ஏசப்பா அந்த பூமியில உயிரோடு கூட வாழ்ந்த நாட்களில் அவர் தந்த ஆச்சரியமான பலனையும் ஆறுதலையும் ரட்சிப்பையும் குறித்து வேதத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளுக்கு நாம் வரும்போது பவுல் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். A greater apostle. பரிசுத்த வேதாகமத்தில் 3 ஒரு பகுதியை எழுதின ஒரு தேவ மனிதர், வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தின் பாத்திரமாக இருந்தவர். அதில் இந்த பவுலை பைபிள்ல படிக்கும் போது என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அவருடைய பெயர் சவுல் என்றும், பட்டணங்கள் தோறும் அவன் போய் சபைகளில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளை இயேசுவினுடைய நாமத்தை நம்பி அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளை இழுத்து கொண்டு வந்து அவளை துன்பப்படுத்தி உபத்திரவப்படுத்தி சபைக்கு அவர்களை புறம்பாக்க வேண்டும் என்று அவன் பிரயாசித்ததை குறித்து வேதத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சவுல 9வது அதிகாரத்துல ஆண்டவர் சந்திக்கிறார். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய இந்த பவுல் சவுலாக இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சரித்திரத்தை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்துல படிக்கிறோம். அங்கு கவனியுங்கள். இந்த சவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த அவருடைய அதிகமான கிருபையை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்றைக்கு வாழ்ந்த எபிரேயர்கள், அன்றைக்கு வாழ்ந்த பரிசேயர், வேத பாரகர்கள், இவங்க எல்லாம் கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தின் வல்லமையையும் அங்கீகரிக்க இயலாத இருதயத்தோடு இருந்தவர்கள், சத்தியத்தை தங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ளுகிற மன பக்குவம் இல்லாதவர்கள், சத்தியத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கிற மனமற்றிருந்தவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவில் ஒருவனாகத்தான் இந்த சவுல் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒருவேளை இன்றைக்கும் நாம் இந்த உலகத்தில் பார்ப்பது என்னன்னா, வேதத்தை கையில தூக்கி வேதத்தை படிச்சு வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வேதத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்களை இந்த இறுதி நாட்களில் பார்ப்பது அரிதாகவே இருக்கிறது. லிசன். ஒருவேளை கிறிஸ்துவர்களா இருக்கிறோம், ஆலயத்திற்கு வருகிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தோடு இருந்து எதிரியை அழித்து நிர்மூலமாக்குகிற, அவருடைய வஞ்சகங்கள் அழித்து நிர்மூலமாக்குகிற பலனும் தேவனுடைய அபிஷேகமும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. காரணம், அவர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற கிருபையை வீணாக்குகிறார்கள். நன்கு கவனியுங்கள். கர்த்தருடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை இருதயத்தை ஏற்றுக்கொண்டு
கீழ்ப்படிகிற மனமற்றிருக்கிற எப்படிப்பட்ட ஒரு மனிதனும் தேவனுடைய கிருபைக்கு புறம்பானவனாகவே கருதப்படுகிறான். அண்ணே, அப்பா, என் அன்பு தாயே, என் அருமை சகோதரியே, உங்க கையில ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்தின் நகல் உங்க கையில இருக்குதா? அந்த வசனத்தை அனுதினமும் படிக்கிறீங்களா? அந்த வசனத்தால போதனை அடைகிறீர்களா? அந்த வசனத்திற்கு நடுங்குகிற இருதயமும் சிந்தையும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? இந்த வசனத்தின் அந்த சாரம்சம், இந்த வசனத்தின் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில் விளங்கும்படி இந்த வசனத்தோடு நெருக்கமாக வாழுகிற ஒரு அற்புதமான அனுபவம் நமக்கு வேண்டும் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. வேதம் நமக்கு போதிக்கிறது. நன்கு கவனியுங்கள். அவர்களுக்குத்தான் ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபையையும் அதிகமான கிருபையையும் அவர் அருளுகிறவர் என்று வேதத்தில் படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு அப்படின்னு பைபிள்ல படிச்சா, அவர் நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை உங்களுக்கு நினைப்பூட்டி என் சத்தியத்தில் நிலைத்திருக்கிற பலனையும் அந்த சத்தியத்தால் ஆசீர்வதிக்கப்படுகிற உயர்வையும் மேன்மையையும் அவர் உங்களுக்கு தருவார். சத்தியத்தில் இருந்து உங்களுக்கு எடுத்து உங்களை போதிப்பார், உங்களை நடத்துவார். அவர் சத்திய ஆவியானவராய் இருக்கிறதினால் அவர் சத்தியத்தையே உங்களுக்கு அருளி செய்கிறவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேரு எதுக்கு இடம் கொடுக்குறாங்க தெரியுமா? அவங்களுக்கு இஷ்டமா இருக்கிற மாதிரிப்பட்ட பிரசங்கம், அவங்களுக்கு பிரியமா இருக்கிற மாதிரிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அவருடைய இருதயத்தை மகிழ்விக்கிறது போல ஏதோ ஒரு புதுமையை பிரசங்கிப்பதால் மனுஷீகமாய் அல்லது உலக வழக்கமாய் உனக்கு நன்மையாய் மேன்மையாய் தோன்றுகிறத தீர்க்க தரிசனம் அது இதுன்னு சொல்லி எத்தனையோ உபதேசங்களுக்குள்ள சிக்கி தேவனுடைய கிருபையை இழக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. நன்கு கவனியுங்கள். ஆண்டவர் ஆலயத்தில் சத்தியத்தை போதிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிருபத்தில் எழுதும்போது, சத்தியத்தை நான் உங்களுக்கு போதித்ததினால் நான் உங்களுக்கு சத்துருவானேனோ? நான் உங்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை எடுத்து கொடுத்திருக்க இதற்கு முரண்பாடுள்ள வார்த்தைகளை உங்களுக்கு போதிக்கிறவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு அவைகளை எதிர்க்கவும் அவைகளை துரத்தவும் பலன் இல்லாதிருக்கிறது எப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அண்ணே, என் அன்பு சகோதரனே, என் அருமை சகோதரியே, வசனம், தேவனுடைய சத்தியம், இதுலதான் ஆண்டவருடைய விடுதலையும் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் பொதிந்திருக்கிறது. பொதிந்திருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சத்தியத்துல நம்ம என்று வாழ்வதற்கு நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறார். அதிகமான கிருபையை அளிக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு காலையில உடைய பிரசன்னத்திற்கு வந்திருக்கிற நம்ம பார்த்து சொல்றாரு, மகனே, என் அருமை மகளே, என் வசனத்தை உண்மையாய் நேசித்து அதை வாசித்து அதை தியானித்து அதை படித்து அதை அபியாசித்து அதை அறிவித்து அதை விசுவாசிக்கிற இருதயத்தோடு இருக்கிற உனக்கு அதிகமான கிருபையை நான் தந்தருளுகிற ஆண்டவர். இந்த 2வது மாதத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உனக்கு அதிகமான கிருபையை தர. அதிகமான கிருபை. இந்த கிருபை எதுக்கு தெரியுமா? நம்மை விரோதிக்கிறவனிடத்திலிருந்து நம்மை நாம் தப்புவித்துக் கொள்ளுகிற உன்னத பலனையும் உன்னத ஞானத்தையும் உன்னத அபிஷேகத்தையும் அவன் நமக்கு தந்து அவனுடைய கிரியைகளை அழித்து போடுகிற பலத்தால் நம்மை இடைகட்டி நிலை நிறுத்துகிறவர் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தோடு இருக்கிறவர்களை
பொல்லாங்கன் தொடவே முடியாது. சத்தியத்தில் வேரூன்றி இருக்கிறவர்களை இந்த உலகம் தொட முடியாது. தேவனுடைய வசனத்திற்கு முதலிடம் கொடுக்கிறவர்களை இந்த உலகம் தொட முடியாது. தேவனுடைய சத்திய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்து முழு இருதயத்தோடு அதை பற்றிக் கொள்ளவும் வாழ்க்கையில் அபியாசிக்கவும் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை, அவருடைய குடும்பத்தை, அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை, அவருடைய பிரயாசங்களை ஒன்றுமே மேற்கொள்ள கூடாத அதிக கிருபையை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறேன் என்று நமக்கு வாக்குப்படுகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு தருகிற வார்த்தை அதிகமான கிருபை, அதிகமான கிருபை. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய கிருபை கிரீடம் போன்றது. கிரீடத்தை எங்க வைப்போம்? பெட்டிக்குள்ள போய் பூட்டி வைப்போமா? கிரீடத்தை கொண்டு போய் பீரோவுக்குள்ள வைப்போமா? கிரீடத்தை கொண்டு போய் வேற எங்கேயாவது ஒழிச்சு வைப்போமா? நோ. கிரீடத்தை எங்க வச்சிருப்போம்? நம்ம தலையில வச்சிருப்போம். ஒருவேளை தலையில வைக்க முடியாத இடத்த நேரம் கூட அதை கொண்டு போய் வேற எங்கேயும் ஒழித்து வைப்பது இல்லை. அது வைக்கப்பட வேண்டிய முக்கியமான இடத்துல, முக்கியமான ஸ்தானத்துல அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும். கிருபை என்பது ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் தருகிற கிரீடம் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, சங்கீதம் 103 சொல்றாரு, கிருபையினால் உன்னை முடிசூட்டி, உன்னை முடிசூட்டி. கிருபை என்பது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிரீடமாக கொடுக்கப்படுகிறது. இட்ஸ் a crown of God. It's a crown of God. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். ஒரு முறை ஒரு பிரசங்கத்துல அருமையான அண்ணன் சாம் ஜெபதுரை அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். இலங்கை தேசத்தில் பயங்கரமான யுத்தத்திற்கு நடுவில் எல்லா கிராமங்களும் சூறையாடப்பட்டு எல்லாம் நொறுக்கி நெருப்பு வச்சு கொளுத்தி விடப்பட்டிருந்த போது ஒரு நாள் ராத்திரி அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தமிழ் கிராமத்தை போய் முற்றுகையிட்டு விட்டார்கள் அந்த இலங்கை இராணுவத்தார். அது ஒரு தமிழ் கிராமம், ஒரு 100 வீடு இருக்கும். அந்த 100 வீடுகளை அப்படியே இலங்கை இராணுவத்தார் சுற்றி சூழ்ந்து எல்லாம் கையில பெரிய பெரிய பெட்ரோல் குண்டு நெருப்பு வச்சு அந்த எல்லைகளை அழித்து போடுற மாதிரி கொடூரமான ஆயுதங்கள், துப்பாக்கிகளை ஏந்தி கொண்டு இந்த இராணுவத்தார் அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டாங்க. எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. அந்த கிராமத்திற்குள் புகுந்த அவர்கள் ஆரம்பத்துல இருந்து அவங்க கண்ணுல பட்ட நடு ராத்திரி 2 மணி 2:30 மணிக்கு நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும் போது ஒருவேளை இருதயத்தில் ஒரு பீதி அல்லது இருதயத்தில் என்னமோ நடந்துருமோ என்ற ஒரு அச்சம் அவர்களுக்குள்ள இருந்தாலும் எல்லாரும் என்ன நடக்குமோன்னு இருந்த அந்த ராத்திரில கொஞ்சம் இளைப்பாறை கொண்டிருந்த போது பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் போய் நூற்றுகள் கணக்கான அந்த ராணுவ வீரர்கள் உள்ள போய் அடிச்சு அவ்வளவு பேரையும் தொலைச்சிட்டாங்க. வீடுகள் எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டாங்க. வீடுகள் நெருப்புல எரிகிறது. குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் பயங்கரமா பெற்றோர் நினைத்து கதறுகிறது. வீட்டுக்குள் இருக்கிற பெரியவர்களால் அடித்து வெளியே கொண்டு வந்து பயங்கரமாக தாக்குகிறார்கள். இரத்த காயங்களோடு பயங்கரமாக பாதிப்படைந்து ஒண்ணுமே செய்ய முடியாம தவித்துக் கொண்டிருந்த அன்னைக்கு ராத்திரி ஒரே ஒரு குடும்பத்தை நோக்கி பார்க்கிறது. அதே கிராமத்துல இருந்த மொத்த அந்த 100 வீடுகள்ல இந்த வீடும் ஒன்று. நல்லா கவனிங்க, அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி சாம் ஜெபதுரை சொன்னது தெரியுமா? எல்லா வீட்டுலையும் கதவை பூட்டிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல உள்ளவங்க மட்டும் நெடு முழங்கால நின்று, ஆண்டவரே, தீமைக்கு விலக்கி காக்கிற தகப்பன், உங்க செட்டைகளால என்னுடைய எல்லைகளை நீங்க மூடிக்கொள்ளணும்னு சொல்லி முழங்கால நின்று கதறி கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களா?
நடந்த சம்பவம், பிரியமானவர்களே கவனியுங்கள், நடந்த சம்பவம். 99 வீடுகளும் காலிங்க. 99 வீட்டில் உள்ளவர்கள் அலறி சத்தமிட்டு வெளியே ஓடுறாங்க. அவருடைய உடைமைகள் எல்லாம் போய்விட்டது. பச்சிளம் குழந்தைகள் அடித்து கொன்று போட்டு விட்டார்கள். அநேக வாலிபர்கள் வெட்டி அவர்கள் எல்லாம் மடிய பண்ணப்பட்டவர். ஒரு பயங்கர ஒரு மரண ஒரு கூக்குரல். ஆனா அந்த வீட்டுல உள்ளவங்க வெளியே நடக்கிறது ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. காலையில எழுந்திருச்சு அப்படியே வீட்டுக்குடைய வாசலை திறந்து வெளியே எட்டி பார்த்தா அந்த கிராமமே இல்லை. பிரியமானவர்களே, பிரேதங்கள், சூறையாடப்பட்ட வீடுகள், நொறுக்கி போடப்பட்ட கதவுகள், உடைத்து எரியப்பட்ட மின்சார கம்பங்கள், மின் விளக்குகள். அந்த ஊருக்கே எலக்ட்ரிசிட்டி இல்லை. அந்த அளவுக்கு நெருப்பு வச்சு அந்த எல்லைகளை சாம்பலாக்கி விட்ட அந்த கிராமத்துல ஒரே ஒரு குடும்பம் அந்த பொல்லாத ஆயுதங்களை, சத்துருவுடைய வஞ்சகங்களை அழித்து நிர்மூலமாக்குகிற தேவ பலத்தால் இடைகட்டப்பட்டிருந்தார்கள். அந்த வீட்டை ஒரு ராணுவ வீரனும் பக்கத்துல அப்ரோச் பண்ணவே இல்லை. அவங்க நினைக்கிறாங்களா 99 வீடு அடிச்சு உடைச்சிருக்காங்க, நம்ம வீட்டை மட்டும் விட்டுட்டாங்களே, நம்ம வீட்டை மட்டும் விட்டுட்டாங்களே. அந்த குடும்பத்துல உள்ளவங்க அடுத்த நாளே சாம்ஜபகர் அண்ணனுக்கு சென்னைக்கு போன் பண்ணி, அங்கிள் அந்த ராத்திரியில ஆண்டவருடைய பிரசன்னத்துல மண்டிக்கிட்டு ஜெபித்து கொண்டே இருந்தோம், வீடை பூட்டிட்டு உள்ள இருந்தோம். ஊருக்குள்ள நடந்த ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. உடைய ஒரு வீட்டை தவிர அத்தனை வீடுகளும் சூறையாடப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ள கூட ஆட்கள் கிடையாது. கிராமமே வெறிச்சோடி விட்டது. அங்கங்கே அடிபட்டு ஓட முடியாம கொலை வீராய், குற்றுயிராய் விடப்பட்டு செத்து கிடக்கிற பிரேதங்கள், எரிந்து கொண்டிருக்கிற வீடுகள், இதெல்லாம் யோசிக்கவே முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நடுவில் நாங்க மட்டும் பாதுகாப்பா இருக்கிறோம் சொல்லி அவங்க போன் பண்ணும்போது அண்ணன் அந்த போனுடைய மெசேஜை கேட்டுட்டு சொன்னாங்களா, அன்றைக்கு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல இன்றைக்கு உங்களுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்பா, அண்ணே, அம்மா, அக்கா, என் கண்மணி பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, அன்னைக்கு நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் நடக்கும். இந்த உலகம் ஒரு பயங்கரமான அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சமும் இதில் உள்ளவைகளும் அழிந்து நிர்மூலமாகி போகிற ஒரு குரூரமான நியாய தீர்ப்புக்கு நடுவில் எப்போ என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் என்பதை சற்றும் எதிர்பார்த்தராத ஒரு கடினமான சூழ்நிலைக்கு நடுவில் தேவனுடைய பிள்ளைகளா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என் கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? என் சத்திய வசனத்தின்படி நீ வாழவும், நீ ஜெயத்தோடு இருக்கவும், பாதுகாக்கப்பட்டிருக்கவும், ஆறுதலையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிற மேன்மை உள்ள நாட்களையும் உனக்கு தருவேன்னு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அன்னைக்கு கை தட்டி ஒரு நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல இந்த இறுதி நாட்களில் கிறிஸ்துவுக்கென்று வாழ அவருடைய சத்தியத்தை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற, வசனத்திற்கு நடுங்குகிற, வசனத்திற்கு கீழ்ப்படுகிற, தேவனுக்கு முன்பு மனத்தாழ்மையோடு அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுடைய பிள்ளைகளால் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு பிரசன்னத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற நமக்கு எந்த தீமையும் எந்த உலகத்தின் அந்த ஆயுதங்களும் நம்மை மேற்கொள்ள கூடாதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாவல கர்த்தர் கட்டளையிட்டு அருள்வார். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் அதிகமான கிருபையை தருகிறார், அதிகமான கிருபை. அன்னைக்கு சவுல் எப்படி ரட்சிக்கப்பட்டு தேவ அபிஷேகத்தை பெற்று
தேவனுடைய வார்த்தையின் அந்த ரகசியங்களை, பொக்கிஷங்களை வருகிற சபைகளுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதே மாதிரி தான் தேவனாகிய கர்த்தர் இந்த இறுதி நாட்களில் வாழுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகமான கிருபையை கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? பிசாசை எதிர்க்கிறதற்கும் அவனை துரத்துகிறதற்கும் அவனுடைய வல்லமைகளை அழிக்கிற அபிஷேகத்தையும் தேவன் நமக்கு கொடுத்து அவருடைய கிருபையை நம்மிலே பெருகப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, அதிகமான கிருபை யாருக்கு அல்லது எதற்கு என்றால் பிசாசையும் அவனுடைய வல்லமையையும் எதிர்க்கிறதற்கும் துரத்துகிறதற்கும் அவனுடைய கிரியைகளை அழிக்கிறதற்குமான தேவ அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவேன்னு அவருடைய வசனத்தில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நம்பர் 2, இரண்டாவது, அதற்கு அடுத்த வசனத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம பார்ப்போமா? 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். சரி, 9வது வசனம். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்தாலும் அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. நல்லா கவனிங்க. இந்த 2 வசனங்களையும் நம்ம படிக்கும்போது அந்த வசனங்கள் நமக்கு எதை போதிக்குதுன்னா, தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்வில் தருகிற பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஆண்டவர் முதலாவது வல்லமையை தருகிறார், பலனை தருகிறார், அதிகாரத்தை தருகிறார், சத்துருவை எதிர்க்கவும் துரத்தவும் அவருடைய கிரியைகளை அழிக்கவும் தக்க தேவ பலத்தை நமக்கு கொடுக்கிறார். அதனுடைய கிருபையால் நமக்கு வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். 2, அவரை போலவே இந்த பூமியில் பரிசுத்தத்தோடு இருக்கிற ஒரு மகிமை உள்ள வாழ்வின் தரத்தை நமக்கு தருகிறார். எண்ணங்கள் ஆகட்டும், யோசனை ஆகட்டும், நினைவாகட்டும், நமது விருப்பமாகட்டும், உணர்வாகட்டும், உணர்ச்சி ஆகட்டும், நம்முடைய நடை உடை பாவனை ஆகட்டும், இந்த உலகத்துல கிறிஸ்துவ பிரசித்தப்படுத்துகிற, கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிற ஒரு மகிமை உள்ள தூய்மையின் தரத்தை ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். பைபிள்ல போட்டிருக்குது, துயரப்பட்டு துக்கித்து தேவனுடைய பிரசன்னத்தில் அழுங்கள், உன்னுடைய அழுகை துக்கிப்பாக மாறட்டும். ஏன்? இந்த பூமியில் பரிசுத்தத்தோடு இருப்பதற்காக எவ்வளவு அழுதாலும் அது தகும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்காக, பரிசுத்தத்தை நம்ம வளருவதற்காக, பரிசுத்தத்தை மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்துவதற்காக இந்த பூமியில் எவ்வளவு பெரிய முயற்சியை நாம் மேற்கொள்ளலாம். நல்லா கவனிங்க. அதற்கு அவர் கிருபை தருகிறார், அதற்கு அவர் கிருபை தருகிறார். பைபிள்ல ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கட்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பேதுருவை குறித்து பைபிள்ல படிக்கிறோம். மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த பீட்டரை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இன்று முதல் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்ற போகிறேன். உன் ப்ரொஃபஷனையே மாற்ற. இதுவரைக்கும் உன் பேரு ஃபிஷர் பீட்டர், ஆனா இன்னையில இருந்து you are a man who fishes humans. மனிதர்களை பிடிக்கிற ஒரு மனிதனாய் நான் உன்னை இன்றிலிருந்து மாற்ற போறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த பேதுருவை அழைக்கிறார். ஊழியத்துல ஏற்பட்டு 3.5 வருஷம் ஏசப்பா கூடவே இருக்கிறாரு. எல்லாம் கவனிங்க. லூக்கா 6வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலிருந்து நீங்க கீழே படிச்சீங்கன்னா இந்த பேதுருவுடைய பெயர் தான் அப்போஸ்தலருடைய பட்டியலில் முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்துல படிக்கும்போது ஏசப்பாவை முதல் பின்பற்ற தன்னை ஒப்புவித்திருந்த சீஷன் அந்திரேயா என்றும், இந்த அந்திரேயா பீட்டருடைய சகோதரன் என்றும், இந்த அந்திரேயா தான் பீட்டரை ஏசப்பாவிடத்துல கூட்டிக் கொண்டு வந்திருந்தார் என்றும்
வேதத்தில் படிக்கிறோம். யோவான் 1வது அதிகாரத்தில் படிக்கிறோம். பைபிள்ல நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம், முந்தினவனாகிய பேதுரு, பீட்டர் த ஃபர்ஸ்ட். நல்லா கவனிங்க, 12 அப்போஸ்தலருடைய பட்டியல்ல முதல் நபராக பேரிடப்பட்டிருந்ததே பீட்டர் தான். ஆனா இந்த பீட்டருடைய ஆரம்பம் ஆச்சரியமான ஒன்றாக இருந்தாலும் பேதுருவுடைய முடிவு அந்த 3.5 வருஷத்துல கசப்பான ஒன்றாக இருந்தது. சரிதானா? சரிதானா? ஆமா ஆமா. அவனுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்றோ, இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியை சந்திக்க நேரும் என்றோ பேதுரு எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, என்ன கொன்றே போட்டாலும் உங்களை பின்பற்றுறதிலிருந்து என்ன பின்னடைய பண்ண முடியாதப்பா. நான் உயிரையே கொடுக்க வேண்டுமானாலும் உங்களுக்காக கொடுப்பேன். இவங்க எல்லாரும் ஓடி போய்விட்டாலும் நான் ஓடியே போக மாட்டேன். அவ்வளவு வைராக்கியம், அவ்வளவு துடிப்பு, அவ்வளவு துணிவு இந்த பீட்டருக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த சூழ்நிலையின் மாறுபாடு, அந்த சூழ்நிலையின் விரோதம், எதிர்ப்பு பீட்டரை ஏசப்பா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு 3 முறை மறுதலிக்க வைத்து விட்டது. எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. எதிரு எல்லா சீஷர்களும் ஏசப்பா விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னா பைபிள்ல படிக்கிறோம். அவர் எல்லாரும் அவரை விட்டு விட்டு ஓடி போய் விட்டார்கள். மத்தேயு எழுதுறாரு, மார்க் எழுதுறாரு, லூக்கா எழுதுறாரு. எல்லாம் கவனிங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. யாரும் அவர் கூட கிடையாது. யோவான் மட்டும் மரியாள் கூட அப்படியே கொஞ்சம் தூரத்துல இயேசுவை பின்பற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேற யாருமே ஏசப்பா கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏசப்பா மரித்து 3வது நாள்ல உயிரோடு எழுந்துட்டார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவங்க உயிரோடு கூட எழுந்ததுக்கு பிறகு ஏசப்பாவை போய் பார்க்கணும்னு யாரெல்லாம் விரும்புனாங்க அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்க்கும்போது பெண்கள் தான் ரொம்ப விரும்புறாங்க. சீஷர்கள் ஒருத்தரையுமே காணும். ஏன்னா எல்லாருக்கும் உள்ளத்துல இருந்த ஒரு அதிருப்தி என்ன தெரியுமா? 3 வருஷம் ஏசப்பா கூட இருந்தோம், அவருக்காக வாழுவோம், செய்வோம், போவோம், பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னோம். ஆனா ஏசப்பாவை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாரும் ஓடிட்டோமே. ஏசப்பாவை பாதுகாக்கவோ, ஏசப்பாவுக்கு துணையா நிற்கவோ ஒருவருமே இல்லாம போயிட்டமேன்னு சொல்லி அவருடைய மனசாட்சி அவங்க எல்லாம் வாதிக்கிறது. எல்லாம் கவனிங்க. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள இருந்து ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறவங்க கொஞ்ச நாள் ஆலயத்துக்கு வரலன்னா ஒரு 2 மாசம் கழிச்சு ஆலயத்துக்கு வர்றவங்க இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாஸ்டர் நம்மளை நீங்க பார்த்து கேள்வி கேட்டுருவாங்களோ, அம்மா நம்மளை பார்த்து என்ன உங்களை கோயிலே காணுமான்னு கேட்டுருவாங்களோ, பக்கத்துல என்ன பிரதர் எங்க போறீங்க ரொம்ப நாளா காணுமேன்னு கேட்டுருவாங்களோ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படி பயந்துகிட்டு அப்படியே உள்ளத்துல யோசித்து கொண்டே நம்ம ஆலயத்துக்கு வருவோம். நல்லா கவனிங்க, நம்ம மனசாட்சி அதற்கு இடம் கொடுப்பது இல்லை. நம்ம மனசாட்சியே நம்மகிட்ட பேசும். இவ்வளவு நாள் ஆண்டவரை மறந்துட்டு, பைபிளை மறந்துட்டு, உன் பாட்டுக்கு எங்கெல்லாமோ இருந்துட்டு இப்ப மெதுவா கோயிலுக்கு வந்திருக்கேன்னா ஒருவேளை பிரச்சனை, தேவை, நெருக்கம், அவசியம், ஏதோ ஒரு அற்புதம் அதெல்லாம் எதிர்பார்த்து தேவனுடைய பிரசன்னத்திற்கு வருவோமானால் நம்ம மனசாட்சியே நம்மளை பார்த்து சொல்லும், ஓஹோ வேணுங்கும் போது மட்டும் ஆண்டவரை தேடுவேன், எல்லாமே நல்லா இருக்கும்போது ஆண்டவரை விட்டுட்டு ஓடிடுறேன் அப்படின்னு நம்ம மனசாட்சியை பேசும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சியில தான் இந்த 12 அப்போஸ்தலர்களும் இருந்தார்கள். லிசன், நல்லா கவனிங்க. அவங்க மனசாட்சியால் ஆண்டவரை பின்பற்ற முடியவில்லை, ஆண்டவருக்குள் தாங்கள் இருப்பதை அனுபவிக்க முடியவில்லை, ஆண்டவருக்காக வாழ போகிறோம் என்ற தைரியம் அவர்களுக்குள் உண்டாக முடியவில்லை. இனிம ஜெபம், இனிம பரிசுத்தம், இனிம சுவிசேஷம், இனிம பிசாசுகளை துரத்துவது, அற்புதங்களை செய்வது என்பதெல்லாம் நமக்கு முடியாதையா. அது இயேசுநாதர் பண்ணுவாரு. நம்மால் அதை செய்ய முடியாது, நம்மால் அவரை பின்பற்ற முடியாது, நம்மால் அவரை மகிமைப்படுத்த முடியாது என்ற எண்ணத்துக்குள்ளதான் அத்தனை பேரும் இருந்தாங்க. முதல் முறை ஏசப்பா வந்தாரு ஒரு வார டைம்ல.
ஏசப்பா வந்திருக்கும் போது கொஞ்சம் பேர் மட்டும் அந்த ரூமுக்குள்ள இருந்தாங்க. ஏசப்பா போய் உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாரு. அவங்க யாருமே அந்த ஒரு வாரத்துக்கு பிறகு பலன் அடைந்து ஆண்டவரை பின்பற்றினதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. லிசன், இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல தோமா உள்ள இல்ல. ரெண்டாவது முறை ஆண்டவர் வர்றார். அது ஒரு வாரத்துக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவம். செகண்ட் டைம் ஏசப்பா வந்து ரூமுக்குள்ள எட்டி பார்க்கறாரு. தோமா நின்னுகிட்டு இருக்கிறாரு. அப்ப நான் இயேசுநாதரை பார்த்தா தான் நம்புவேன், அவர் காயத்துல என் கைய போட்டாதான் நம்புவேன் அப்படிலாம் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்த ஆளு அன்றைக்கு இந்த ரூமுக்குள்ள இருக்கும்போது ஏசப்பா உள்ள வந்துடுறாரு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏசப்பா சொல்ற, தாமஸ், தோமாவே, நீ என்ன காணவும் என்னை நம்பி விசுவாசிக்கவும் இயலாத சூழ்நிலைக்குள் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். வாங்க, என் விழாவில் உன் விரலை போடு, என் கைய பாரு. நீ பார்க்கிற மாதிரி இந்த மாம்ச அந்த காயங்கள், அந்த தழும்புகள் ஒரு ஆவிக்கு ஈராதே. ஆண்டவர் பிரத்யட்சமா ஆண்டவர் சொல்றாரு, தாமஸ், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்காக இந்தியாவுக்கு போகணும்னு ஆண்டவர் நம்ம ஊருக்கு அனுப்பி வச்சாங்க. தாமஸ பாசல. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவுக்கு வந்த ஒரு அப்போஸ்தலன். தேவனுடைய சுவிசேஷத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு கொண்டு வந்த ஒரு தேவனுடைய மனிதர், மகிமை உள்ள ஒரு தேவ மனிதர். நன்கு கவனியுங்கள். இது வந்து செகண்ட் வீக், 3வது வாரம். இவங்களை தேடி பார்க்கிறார் ஆண்டவர். யாருமே ஊர்ல இல்ல. ஊர்ல இல்லைன்னா ஊழியம் செய்யற மாதிரியோ, ஆண்டவரை பின்பற்ற மாதிரியோ, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற மாதிரியோ ஒருவருமே இல்லை. யோவான் 21 அதிகாரத்துல படிக்கிறோம், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த 3வது தரிசனம். லிசன், முதல் வாரம் போச்சு, ஆண்டவர் வந்தாரு, பார்த்தாரு, பேசினாரு, எல்லாமே செஞ்சாரு, ஓடிட்டாங்க. 2வது வாரமும் ஆண்டவர் வர்றாரு, பேசுறாரு, எல்லாமே தன்னை வெளிப்படுத்துகிறார், காண்பிக்கிறார், ஓடிட்டாங்க. 3வது வாரமும் வருகிறார். நல்லா கவனிங்க. இதுதான் அதிகமான கிருபை, அதிகமான கிருபை. அண்ணே, என் அன்பு மகனே, என் அருமை சகோதரிய தாயே, ஒருவேளை ஆண்டவருடைய பிரசன்னத்துல என் மனசாட்சி என்ன குத்துது பிரதர், ஆண்டவருக்கு பிரியமான வாழல, அவரை பரிசுத்தப்படுத்தி வாழல, அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளையா நான் இல்லை. என் தனி வாழ்வுல, என் குடும்ப வாழ்வுல, என் ஊழிய வாழ்வுல, என் சமூக வாழ்வுல எத்தனையோ விதங்கள்ல ஆண்டவரை மறுதலிக்கிறவனாய், விட்டு விடுகிறவனாய், பலவீனப்பட்டவனாய், பின்பற்ற இயலாதவனாய், தடுமாறிக்கொண்டும் தோற்றுக்கொண்டும் என்னுடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று உங்கள் இருதயத்தில் எண்ணிக்கொண்டு இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குத்தான் அதிகமான கிருபையை தரும்படி இந்த காலை வேளையில் நான் வந்திருக்கிறேன். உனக்கு அதிகமான கிருபை. என் அன்பு தகப்பனே, என் அருமை தாயே, முடியல, இயலல, முன்னேறல, எதிலையுமே பெருக்கம் இல்லை, ஆண்டவருக்கு உண்மையா இல்லை, என் மனசாட்சியே என் உள்ளத்தை குற்றப்படுத்துகிறது. எனக்கே தெரியுது, நான் ஒழுங்கா ஜோமன மாட்டேன்றேன், பைபிள் படிக்க மாட்டேன்றேன், ஆலயத்துக்கு வர மாட்டேன்றேன், பரிசுத்தமா வாழ மாட்டேன்றேன், ஆண்டவரை பிரசித்தப்படுத்த மாட்டேன்றேன், சாட்சி சொல்ல மாட்டேன்றேன், எப்படியோ நான் வாழ்றேன் அப்படின்னு உங்க மனசாட்சியை உங்களை ஒருவேளை குத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் பீட்டரை அப்படியே விட்டுட்டாரா? 3வது முறை பீட்டரை ஆண்டவர் எங்க பார்த்தார் தெரியுமா? மீன் பிடிக்கிறதுக்கு போன இடத்துல பார்த்தார். யோவான் 21வது அதிகாரத்துல படிக்கும் போது அவங்க ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு நண்டு பாம்பு கூட கிடைக்கிறப்பாங்க, மீன் கிடைக்காதது கூட எழுதியிருக்காங்க, ஒண்ணுமே கிடைக்கல அவங்களுக்கு. அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காம விரக்தியோட அப்படியே கரையில வந்து அவங்க வலைகளை அலசி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, படகை உள்ள தள்ளிட்டு போய் வலதுபுறமாய் வலைய போடுங்க, வலதுபுறமாய் வலைய போடுனாரு. பீட்டர், யாரோ சொல்றாங்க, நம்ம போய் தான் பார்ப்போம்னு சொல்லி மெதுவா உள்ள போய் வலைய வலதுபுறம் போட்டா 153 பெரிய மீன்கள் உள்ள வலைய
இழுக்கவே முடியாம இழுத்துக்கிட்டு வர்றாங்க. லிசன் லிசன், நல்லா கவனிங்க. ஒருவேளை நானா இருந்திருப்பேன்னா இந்த பயவை இன்னொரு 10 நாள் பட்னியா கிடந்து வயிறுலாம் காஞ்சாதான் இவன் மறந்துருப்போம். இல்லை இப்படியே ஒரு மாசம் கைவிட்டுற வேண்டியதா, அதுக்கு பிறகு மெதுவா நம்மளை தேடி வந்தாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணினார்னு பைபிள்ல போட்டிருக்கு தெரியுமா? 1 2 5 10க்கு மேல 153 பெரிய மீன்கள் உள்ள வலைய அவர்கள் இழுத்தும் இழுக்க மாட்டாதபடிக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். எப்படி இது முடியும்? எப்படி இது சாத்தியம்? இதுக்கு பேர் தான் அதிகமான கிருபை. அவங்க வாழ்க்கையிலே இப்படி ஒரு அற்புதத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மேன்மை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னால 2 படகுகள் நிரம்பி அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்கள் அகப்பட்டதுனால, ஆண்டவரே நாங்க பாவிகள், எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி தயவு செய்து எங்களை விட்டு போயிடுங்க ஏசப்பாவை பார்த்து. அது ஆரம்பம் 3.5 வருஷத்துக்கு முன்னால் அது. ஆனா 3.5 வருஷத்துக்கு பிறகு இன்னும் இப்படி அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றார். அண்ணன் அண்ணே அண்ணே அம்மா, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டீங்களா? ஆண்டவரை பிரசித்தப்படுத்த முடியாம கஷ்டப்படுறீங்களா? உங்க சொந்த மனசாட்சியை உங்களை குற்றப்படுத்துதா? ஒருவேளை நாம எங்க போய் வாழ்ந்து என்ன மாதிரி செஞ்சு ஆண்டவருக்கு சாதிக்க போறோம்? அப்படி மாதிரி இப்படி மாதிரி இதெல்லாம் இருக்கணும்னு ரொம்ப விரும்புறோம். பட் நத்திங் இஸ் ஒர்க்கிங் அவுட். ஒண்ணுமே வேலை செய்யலையே. ஏன் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு தடுமாற்றங்கள்? ஏன் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு சோர்வுகள்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில இத்தனை தோல்விகள், இவ்வளவு இழப்புகள்? ஆண்டவர் சொல்றாரு, என் வல்லமைய, என் கிருபைய உன் வாழ்க்கையில அதிகமாய் வெளிப்படுத்தும்படி இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கிற அதிகமான கிருபையை உனக்கு தருவேன். அதிகமான கிருபையை உனக்கு கொடுப்பேன். எந்த இடத்துல உன்னால முடியலையோ, எந்த இடத்துல நீ தடுமாறியோ, எந்த இடத்துல வெறுமையாகி விட்டாயோ, அந்த இடத்தை நிரப்புகிற வல்லமையும் நிரப்புகிற ஆசீர்வாதமும் நிரப்புகிற பலனும் என்னிடத்துல இருக்குது. நான் உனக்கு தருகிறவர், அதிகமான கிருபை அளிக்கிறவர். அதிகமான கிருபை, அதிகமான கிருபை. பாருங்க, பேதுரு மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வர்றாரு. கரைக்கு வந்தா இனிமே என் பிள்ளைங்க வீட்டுல போய் அவளுக்கு கிளீன் பண்ணி சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என் பிள்ளைகள் டயர்டா கரைக்கு வரும்போதே அவங்க சாப்பிடணும்னு ஆண்டவர் அவர்களுக்காக பொரித்த மீன் கண்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். கடல்ல சுடப்பட்டிருந்த அப்பத்தையும் பொரிச்ச மீனையும் தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். என்ன கிருபை பாருங்க, என்ன கிருபை பாருங்க. என் அன்பு தகப்பனே, சகோதரனே, என் அருமை மகனே, என் அன்பு மகளே, சகோதரியே, என் அருமை தாயே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அதிக கிருபையை உனக்கு கொடுக்கிறவர். அந்த அதிக கிருபை என்ன செய்யும் தெரியுமா? உன் வாழ்வினுடைய போராட்டங்கள், உன் வாழ்வினுடைய சோர்வுகள், உன் வாழ்வினுடைய தடுமாற்றங்கள், உன் வாழ்க்கையினுடைய எல்லா இயலாமைகள் இருந்தும் உன்னை தூக்கி எடுத்து நாங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று மார்கட்டி பிரசங்கிக்கிற ஒரு உன்னத பலனை பேதுருவுக்கு கொண்டு வந்தது போல கொண்டு வர போதுமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிகமான கிருபைய நான் உனக்கு கொடுக்கிற தகப்பன் என்று சொல்லுகிறார். ஆமா, ஒரு சின்ன சாட்சி எனக்கு ஞாபகம் வருது, சொல்றேன் பாருங்க. கடன் பிரச்சனையில அப்படியே முழு குடும்பமும் விஷம் குடிச்சு சாகணும்ன்ற நிலைமைக்கு வந்து விட்டார். கடன், பயங்கர கடன், ஒண்ணுமே முடியாது. கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அப்படி முழு குடும்பமும் செத்து போகிறதற்கு கடையில போய் விஷம் வாங்கிட்டு வர்றதுக்காக தான் கையில இருந்த காசை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போறார். நல்லா கவனிங்க, அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு தகப்பனார். அவருக்கு ஆண்டவரை பற்றியோ, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பற்றியோ, கர்த்தருடைய வல்லமையை
அந்த அற்புதங்களை பற்றி ஒண்ணுமே தெரியாது, அவர் கேள்விப்படவே இல்லை. அப்படியே கடை வீதியில போய் விஷம் வாங்கிட்டு வந்து குடும்பமா விஷம் குடிச்சு அத்தனை பேரும் செத்து போகணும் அப்படின்ற முடிவுல காசை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போறார். அப்படி கடை வீதியில போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படி எட்டி பார்த்துட்டே போற வழியில ஒரு ரெக்கார்டு இருக்குதான், ஒரு லாங் பிளே. இப்போ உங்களுக்கு எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துருச்சு, யூஎஸ்பியை போட்டால் பாட்டு வந்துடுது, யூடியூப்ல போட்டால் நம்ம பாட்டு கேட்டுக்கிறோம். ஆனால் அன்னைக்கு பாடல்கள் கேட்பதற்கு ஒரு பெரிய அந்த லாங் பிளே ரெக்கார்டுன்னு சொல்லி அரக்கல் இருந்துச்சு, அப்புறமா பிளாஸ்டிக்ல வந்துச்சு. அந்த பிளாஸ்டிக் ரெக்கார்டு உள்ள ஒன்று இருந்துச்சு. அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால், உங்கள் இல்லத்தில் கிறிஸ்து அப்படின்னு எழுதிருந்துச்சான் அந்த ரெக்கார்டுல, உங்கள் இல்லத்தில் கிறிஸ்து. இந்த வார்த்தை அவர் படிச்ச உடனே அவருக்குள்ள ஒரு ஆசை, எத்தனையோ தெய்வத்தை தேடி தேடி பார்த்து அழுத்து போயிட்டோம், இயேசுநாதரை பற்றி ஒரு வார்த்தை இருக்குத, நம்ம வீட்டுக்கு உள்ள கிறிஸ்துன்னு போட்டிருக்குத, அந்த அந்த ரெக்கார்டை தான் வாங்கிட்டு போய் என்ன இருக்குன்னு கேட்டு பார்ப்போன்னு ஆசையில விஷம் வாங்குறதுக்கு வந்த ஆளு விஷம் வாங்காம அந்த ரெக்கார்டை வாங்கி கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் போட்டார். நடந்த சம்பவம், நான் சொல்றது கதை இல்லை, அங்கே கவனியுங்கள். இந்த ரெக்கார்டை கொண்டு போய் வீட்டுல அந்த 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 எந்திரத்துல அதை வச்சு அந்த பாட்டை கேட்கிறாங்க. அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே வீட்டினுடைய கதவை யாரோ தட்டுறாங்க. அந்த கதவு தட்டப்பட்ட உடனே அந்த வீட்டில் இருக்கிற அண்ணாச்சிக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, வந்துட்டான் கடன்காரன், நம்மளை எதிர்க்கிறதுக்கும் நம்மளை பிடிக்கிறதுக்கும் நம்மளை துன்புறுத்துறதுக்கும் வந்துட்டான்னு சொல்லி அரண்டு போய் உள்ள இருந்த ரெக்கார்டை கேட்டுக்கிட்டு இருந்த ஆளு மெதுவா எழுந்திருச்சு, யார் வெளியே நிற்கிறா அப்படின்னு எட்டி பார்த்தா கடன்காரன் வீட்டுக்கு வெளியில இல்ல, வேற யாரோ ஒருவர் வெளியில நின்று பொறுமையோடு கதவை 2வது முறை தட்டுறார். யாரா கதவை தட்டுறதுன்னு சொல்லி இவர் தெரியாம அப்படியே மெதுவா வீட்டு வாசலுக்கு முன்னால வந்து கதவை திறந்து வெளியில எட்டி பார்க்கிறாரா. அவரை பார்த்துட்டு, ஐயா இதுவரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்க யாரு, யார் வீட்டை தேடி வந்திருக்கிறீங்க, என் வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்களா, என் வீட்டுக்கு தான் நீங்க வரணுமா, நீங்க போக வேண்டிய வீடு எது அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அதிர்ச்சி அடைந்து கேட்கும் போது அவர் சொல்றாரா, நான் இந்த வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொன்னார். நம்ம வீட்டுக்கு வாருன்னு சொல்றாரு. நடந்த சம்பவம் பிரியமானவர்களே, பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்கிறாராம், வெள்ளை வெள்ளேன்னு ட்ரெஸ் போட்டு இருக்கிறாராம், பிரகாசமா இருக்கிறாராம், அவருடைய முகத்தை பார்த்தாலே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறார். சரி, அவர் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவோம்னு சொல்லி அவரை மெதுவா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வீட்டினுடைய மெயின் ஹால்ல அவரை உட்கார வச்சுட்டாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில அவரை எட்டி பார்த்து அப்படியே ஆனந்த கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கும் போது வந்திருந்தவர் பேச ஆரம்பிச்சாராம். அவர் என்ன சொன்னாராம் தெரியுமா? இந்த ரெக்கார்ட்ல உங்கள் இல்லத்தில் கிறிஸ்துன்னு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தி, இந்த பாடல்கள்ல பிரசங்கிக்கப்பட்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து நான் தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். சாகணும்னு எல்லாவற்றையும் இழந்து நடு தெருவுல இருக்கிற உங்களை இன்று முதல் வாழ வைக்க போகிறேன். நீங்க இனிமேல் சாக மாட்டீங்க, வாழ்ந்திருக்க போகிறீர்கள். எல்லா கடனுக்கும் ஒரு முடிவை நான் கொடுக்க போறேன். எந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிற தேவன் நான். பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் நான். உன் கண்ணீருக்கு முடிவு உண்டாக்குறதே. அப்படியே அரண்டு போயிட்டாங்க. எல்லாரும் வந்து ஏசப்பாவுக்கு முன்னால முழங்கால் போடுறாங்க. ஏசப்பா அவங்க மேல கைய வச்சு எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு அந்த வீட்டுல இருந்து அப்படி மறைந்து விட்டாரா. அங்கே கவனியுங்க, ஒரு வைராக்கியம் உள்ள முகமதிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு முஸ்லீம்
ஒரு கிரேட் பிசினஸ்மேன், கோடிகளுக்கு சொந்தமாக இருந்த ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருந்த ஆளு தரமட்டமா ஜீரோ, எல்லாத்தையும் இழந்துட்டார். இப்போ கடன்காரங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாம செத்துட்டா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு விஷம் குடிக்கிறதுக்கு போகும்போது இந்த ரெக்கார்டை பார்த்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து பிளே பண்ணாங்க. எனக்கு அன்பானவர்களே, அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் இன்றைக்கும் அந்த தேசத்தில் உயிரோடு இருந்து பிசினஸ் பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடன் பாரெல்லாம் போயிடுச்சு, பண நெருக்கடி போயிடுச்சு, எல்லா விரோதங்கள் போயிடுச்சு. அவங்களுக்கு இருந்த வெட்கம், அவமானம், நிந்த, பரிகாசம், யோ ஏயா நீலாம் இருக்கிற அப்படி கையை நீட்டி பொருள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தீர்க்க இயலாது இருந்தது நிமித்தம் அவதூறா நிர்பந்தித்து ரொம்ப ரொம்ப விமர்சித்து பேசுறவங்கெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி, ஆளு வாய பழந்து எட்டி பார்க்கிற மாதிரி அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மறுரூபம், இந்த இருதயத்துல எவ்வளவு பெரிய பரிசுத்தம். அன்றையிலிருந்து அவங்க இயேசப்பாவை ஆராதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த தேசத்துல அவர்கள் பிசினஸ் பண்ணிக்கிட்டு தேவனுடைய ஊழியத்தையும் மகிமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆராதனை நமக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? அதிகமான கிருபை, அதிகமான கிருபை. மகனே, எந்த இடத்துல ஒன்னால நிற்க முடியலையோ, எந்த சூழ்நிலைக்குள்ள ஒன்னால சாதிக்க இயலலன்னு நினைச்சு சோர்ந்து போய் தடுமாற்றத்தோடு மனதில் நெருக்கப்பட்ட பொருளாதார தேவைகள், பண பிரச்சனை, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற, மகனே, என் அன்பு மகளே, உன் வாழ்க்கையில எல்லாமே போயிட்டுது, இனி இந்த உலகத்துல என்ன இருக்குதுன்ற மாதிரிப்பட்ட ஒரு கேள்வி கூட உங்கள் இருதயத்தில் வந்திருக்கலாம். இந்த சமுதாயத்துல எப்படி வாழ்வது, எப்படி தலை நிமிர்ந்து நிற்பது, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, எப்படி ஒரு வேலையை பார்ப்பது, எப்படி திருமணத்தை நடத்துவது, இந்த காரியத்தினுடைய முடிவு எப்படின்னு இந்த இருதயத்துல அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, அதிகமான கிருபை உனக்கு தருகிற ஆண்டவர். I give you great grace. பெரிய கிருபைய, அதிகமான கிருபைய நான் உனக்கு அருளுகிற ஆண்டவர். அதிகமான கிருபையை நான் உனக்கு கொடுக்கிறேன். என் அன்பு தகப்பனே, என் அருமை தாயே, எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ, எந்த இடத்துல தடுமாறணுமோ, எந்த இடத்துல தோற்று போனோமோ, எந்த இடத்துல இல்லைன்னு கலந்துனோமோ, பயந்து அந்த சூழ்நிலையை விட்டு மாறி போக எவ்வளவு முயற்சித்தும் பலனற்று இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறோமோ, அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு அதிக கிருபையை தருகிறவர். அதிக கிருபை. பரிசுத்தமா வாழ முடியலன்னு நினைச்சு வந்திருக்கீங்களா? ஜெபத்துல வெற்றி இல்லைன்னு வந்திருக்கீங்களா? ஆண்டவருக்கு பிரியமா எதையுமே சாதிக்க முடியலன்னு வந்திருக்கீங்களா? வீட்டுக்குள்ள, பிள்ளைகளில, வேலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கங்களை நினைச்சு பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அதிகமான கிருபையை நான் தருகிறேன். ஆண்டவருடைய கிருபை பனி மாதிரி அப்படியே இந்த ஆராதனையில நம்ம மேல பொழிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, ஆமா, ஒருவேளை நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றப்படுத்துகிற அளவு, நம்ம தோற்று போனதை, வெட்கப்பட்டதை, பரிகசிக்கப்படுகிறத, விமர்சிக்கப்படுகிறத எல்லாருக்கும் ஒரு பேச்சாக மாறி போன ஒரு சூழ்நிலைக்கு நடுவுல ஒண்ணுமே இல்லைன்னு இருதயத்தை அங்கலாய்த்து இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தருகிற அதிக கிருபையினால உன் தலைய திரும்பவும் நான் உயர்த்துகிறவர், நிமிர பண்ணுகிறவர், உன் வாழ்வில விடுதலையும் ஜெயத்தையும் கொடுக்கிறவர். தடைகளை பற்றி கவலைப்படாத, நான் தடைகளை உடைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார்.
அவர் நம்மை கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போவதில்லை. ஆமென். ஹalleluya, ஹalleluya. மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ரொம்ப சுருக்கமா சொல்ல போறேன். 10வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நல்லா கவனிங்க. இந்த அதிகாரத்துல ஆண்டவர் 2 காரியத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்பர் 1, முதலாவது ஆண்டவர் தந்த அவருடைய வார்த்தைய நம்ம 7வது 8வது வசனங்கள்ல படிச்சோம். 7வது வசனத்துல படிச்சோம், அவனை எதிர்க்கவும் துரத்தவும் அழிக்கவும் தக்க பலத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர்னு சொன்ன. 2, வாழ்க்கையில எங்க நாம தோற்று போயிட்டோம்னு நம்ம மனசாட்சியே நம்மை வேதனைப்படுத்துகிறதோ அந்த வீழ்ச்சியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய தலையை உயர பண்ணுகிற நம்முடைய கிருபையை அதிகமாய் தந்திருக்கிற தேவன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்குரிய மார்க்கத்தை தான் 10வது வசனத்துல படிக்கிறோம். என்ன ஆண்டவர் போட்டிருக்கா தெரியுமா? தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உயர்ந்த இடத்துல உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால உன்னை போஷிப்பேன். பூமியின் குப்பையில இருந்து உன்னை தூக்கி அதிபதிகளோட உன்னை உட்கார வைப்பேன். சேற்றுக்குள்ள கடந்த உன் கால்களை கண்மலையின் மேல தூக்கி வைப்பேன். உன் அடிகளை உறுதிப்படுத்துவேன். உன் நாவலை என்னை துதிக்கிற பாடலை நான் கொடுப்பேன்னு ஆண்டவர் தாவீதை கொண்டு சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது போல ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றாரு, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உன்னை உயர்த்தி வைப்பேன், உன்னை உயரத்தில் வைப்பேன். ஆமா ஆமா, நல்லா கவனிங்க. ஒருவேளை எல்லாரும் நம்மளை நுறுக்கி அப்படியே காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு 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 எழும்பவே முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரோ தெரியுமா? யாருக்குமே எட்டாத உயரத்துக்கு நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க. யாருமே ஒரு கையும் வராது, ஒரு ஆயுதமும் வராது, ஒரு மிசைலும் அங்க வர முடியாது, ஏவுகணை கூட வராது. நல்லா கவனிங்க. எதுவுமே நம்மளை ரீச் பண்ண முடியாத உயரத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு செல்லுகிறவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அதை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அதை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பைபிள்ல எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்வையும் பார்க்கிறோம். ஒருவேளை நோவாவுடைய வாழ்வையே பைபிள்ல பாருங்க. முழு உலகமும் அழிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் நிக்கிரகமான போது இந்த முழு குடும்பத்தையும் ஆண்டவர் அரராத் என்னும் மலைகளின் நடுவே அவங்களை செட்டில் பண்றாங்க. பாருங்க, வாட் a tremendous settlement பாருங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உயர்த்தி நீ சந்தோஷத்தோடு இருக்கிற ஒரு செட்டில்மெண்ட் உனக்கு கொடுக்கிற தேவன் தான். ஒரு செட்டில்மெண்ட் உன் வாழ்க்கையில கட்டளை இடுகிற தேவன் தான். ஒருவேளை இதுவரையிலும் அதற்குரிய வாய்ப்பே இல்லையே, அதற்குரிய வழியே பார்க்க முடியலையே அப்படின்னு உங்க இருதயத்தில் எண்ணி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். பயப்படாத, உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். நோவாவுடைய வாழ்வாகட்டும், ஆபிரகாமுடைய வாழ்வாகட்டும், ஈசாக்குடைய வாழ்வாகட்டும், யாக்கோபுடைய வாழ்வாகட்டும், யோசேப்புடைய வாழ்வாகட்டும், சாமுவேலுடைய வாழ்வாகட்டும், தாவீதுடைய வாழ்வாகட்டும், எஸ்தர், யோபு, பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒண்ணுமே இல்லாததுல இருந்துதான் ஆண்டவர் அவனை எல்லாம் தூக்கி வச்சிருக்கார், உயர்ந்த இடத்துல வச்சிருக்கார், மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த காலை வேளையில அவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, என் அன்பு தகப்பனை, என் அருமை தாயே, நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு நாம இல்லை. சரிதானா?
அப்படித்தானே? நேற்று இருந்த மாதிரி அன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு இருந்த மாதிரி நாளை இருக்க மாட்டோம். அடுத்த வாரம் இருக்க மாட்டோம். அடுத்த மாதம் இருக்க மாட்டோம். நேற்றுக்கு ஒரு செய்தி கேட்டேன். February 23rd கூட கர்த்தருடைய வருகை இருக்கலாம்னு ஒருவர் சொல்றார். டேட்டை வச்சு யாருமே சொல்ல முடியாது. ஆனா உலகத்தினுடைய 23ஆம் தேதி என்னைக்கு வருது? ஆமா, இன்னைக்கா? இன்னைக்கு February 23, 22, 23. நல்லா கவனிங்க. நான் ஒரு நேற்றைக்கு அதை கேட்டதுனால நாளைக்குன்ற மாதிரி ஒரு உத்தேசத்தில் இருந்ததுனால நான் 23rd மாதிரி யூகிச்சிட்டேன். நல்லா கவனிங்க. டுடே உலகத்தினுடைய நடப்பு, அரசாங்கத்தினுடைய நடப்பு, உலக பொருளாதாரத்தினுடைய நடப்பு, உலக அரசாங்கத்தினுடைய நடப்பெல்லாம் இந்த உலகத்தில் கர்த்தருடைய வருகையை அவ்வளவு நெருக்கமாய் அனுபவிக்க வைக்கிறது. ஏசப்பா பக்கத்துல வந்துச்சாரு, சீக்கிரமா வர்றாரு. அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைய, கர்த்தருடைய பிரசன்னத்துல ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாம் அவ்வளவு துரிதமாய் இருந்தாலும் ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மளை பார்த்து சொல்றாரு, உயர்ந்த அடைக்கலத்துல ஒன்ன வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலையை தருவார். அம்மா, உங்க வீட்டை கர்த்தர் கட்டி கொடுப்பார். என் பிரயாசத்தினுடைய பலனை சாப்பிட அனுகிரகம் பண்ணுவார். அம்மா, உங்க காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கும்படி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்வில் மட்டுமல்ல, நம்முடைய ஊழிய வாழ்விலும் உயர்ந்த அடைக்கலமாய் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறவர். ஊழியத்துல கூட நமக்கு தேவனுடைய அடைக்கலம், தேவனுடைய அரவணைப்பு வேணும். ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்துல நின்று இன்னைக்கு உங்களை சொல்றேன், ஒரு மகிமை உள்ள கூடாரமாக ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரு. ஒண்ணு நம்ம பக்கத்திலே வர முடியாது. இருள் எல்லாம் நம்மளை சுத்தி தான் இருக்குது. ஒண்ணு நம்ம உள்ளேயோ நம்மளையோ தொடவே முடியாது, முடியவே முடியாது. மனுஷங்க வல்லமையோ, விரோதிகளுடைய வல்லமையோ, எதிரான வல்லமைகளோ, எந்த மாந்திரீகமோ, எந்த சூனியமோ, எந்த எதிரான வினைகளோ ஒண்ணுமே நம்மளை தொட முடியாத ஒரு மகிமை உள்ள தேவிக்குள்ள, ஒரு மகிமை உள்ள அடைக்கலத்திற்குள்ள கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒண்ணு அதை ரீச் பண்ணவே முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், உன்னை உயர்த்தி வைப்பேன், கவலைப்படாத. ஆண்டவர் இன்னைக்கு காலையில நான் உன்னை உயர்த்துகிறதற்கு, நான் கிருபை அதிகமாய் உனக்கு கொடுக்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒண்ணே ஒண்ணு என்னது? மனத்தாழ்மை. மனத்தாழ்மை. அண்ணே, அப்பா, அம்மா, அக்கா, என் அன்பு கண்மணி பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, மனத்தாழ்மையோடு அவருடைய கிருபாசன தண்டையில வந்து அவருடைய கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்தவங்க ஒருவர் கூட வீட்டுக்கு வெறுமையா போயிடக்கூடாது. உங்க மேல இருந்து கீழே வரைக்கும் உங்க இருதயம், உங்க சிந்தை எல்லாம் கர்த்தருடைய கிருபையால நிரப்பப்பட வேண்டும். நீங்க கையில கொண்டு வந்து உங்க பேக் எல்லாம் கிருபையால நிரம்பிடணும். வீட்டுக்கு போகும்போது கிருபையோடைய கடந்து போக வேண்டும். ஆமாம். என்ன கூட பெருசா இருக்குது அப்படின்னு யாரு கேட்டாங்கன்னா, கிருபை நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆண்டுடைய ஆலயத்துல இருந்து அப்படின்னு நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லணும். ஆமே, ஏதோ என்ன கூட ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஆமா, கிருபை நிறைய தந்திருக்காரு ஆண்டவர். அதை கேரி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் எனக்கு கிருபை தந்திருக்காரு நீங்க சொல்லணும். ஆமே, ஹல்லேலூயா. இப்போ நாம எல்லாரும் ஆண்டுடைய பிரசன்னத்துல ஜெபிக்க போறோம். ஜெபத்துக்கு முன்னால ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். மனத்தாழ்மைக்கு மாதிரி யாரு சொல்லுங்க? மனத்தாழ்மைக்கு மாதிரி யாரு? ஏசப்பா தான். எப்படி தன்னை தாழ்த்தினார்னு பைபிள்ல போட்டிருக்குல்ல, அந்த வசனத்தை மட்டும் படிச்சிருவோமா?
வாங்க பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துக்கு நம்ம வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து கீழே படிப்போமா? பிலிப்பியர் 2:5 முதல். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். எல்லாம் கவனிங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஆமென். தாழ்மைக்கு சரியான மாதிரி ஏசப்பா மட்டும்தான். இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய பிரசங்கத்துல ஏசப்பாவை போல நம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, ஆண்டவரே என்னை எந்த இடத்துல வச்சிருந்தாலும் உங்களை துக்கிக்கிற மாதிரி, உங்களை துக்கப்படுத்துற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ப்பா. மன தாழ்மையோடு தாழ்ந்த சிந்தையோடு உனக்கு முன்பு நடந்து கொள்வேன். உங்க பலன் எனக்கு வேணும்னு கட்டடத்துல கேட்க போறோம். ஜெபிக்க எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருந்து உங்க கண்களை மூடுங்க. சின்ன பிள்ளைகள் கூட யாரும் தயவு செய்து ஜெப நேரத்துல அங்க அசையக்கூடாது, அலையக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் சொல்றாரு, அதிகமான கிருபை என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல பேதுருவுக்கும் பவுலுக்கெல்லாம் அதிகமான கிருபை கிடைத்தது போல ஆண்டவர் ஜெயத்தையும் வெற்றியையும் விடுதலையையும் சேமத்தையும் ஆறுதலையும் உயர்ந்த ஸ்தானத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய உன்னத கிருபையால், பரலோக கிருபையால், தேவ கிருபையால் நம்மை நிரப்பும்படிக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். நிரப்பும்படிக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் தேவ இருதயத்தை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏசப்பா, உங்க கிருபை உள்ள பலிபீட தன்னை பிள்ளை என்ற உரிமையோடு ஓடி வந்திருக்கிறேன் ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன். இந்த அதிகாலையில் வந்திருக்கிறேன். உங்களை தேடி வந்திருக்கிறேன். உங்க ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. அதிகமான கிருபையை எங்கள் மீது பொழிந்து அருளுகிறவர் என்று வேதத்தில் நாங்கள் தியானித்தது போல இந்த காலை வேளையில் அதிகமான கிருபை எங்களுக்கு வேணும். அதிகமான கிருபை எங்களுக்கு வேணும். கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களை தாழ்த்துங்க, வெறுமையாக்குங்க. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினது போல ஆண்டுடைய பிரசன்னத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு வேணும்னு கேளுங்க. கிருபை வேணும்னு கேளுங்க. கிருபை வேணும்னு கேளுங்க. ரெண்டு கைகளையும் விரித்து கேளுங்க. விரித்து கேளுங்க. ஆண்டவரை உயர்த்தி கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. உங்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, அந்த கிருபைய மேல ஊற்றினப்பா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல ஆபிரகாமுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல மோசேக்கு தேவனுடைய கண்களில்
கண்களில் கிருபை கிடைத்தது போல, அந்நாளுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல, தாவீதுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல, எஸ்தருக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல, ஆமென், பேதுருவுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் யோவானுக்கும் கிருபை கிடைத்தது போல எங்களுக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே, கிருபை வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே கேளுங்கம்மா, வாய் திறந்து 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே உங்களை தாழ்த்துங்க, அப்படியே உங்களை தாழ்த்துங்க, வெறுமையாக்குங்க, மரண பரியந்தம் கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க, சத்தியத்தை நேசிக்க ஒப்பு கொடுங்க, ஆவியானவரோடு நடக்க ஒப்பு கொடுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க ஊழிய வாழ்க்கையில, பிரயோசத்தின் வாழ்க்கையில மகா உச்சத்தை மேன்மையை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில் உடைய கிருபையை தர்றேன்னு சொல்றார், கிருபையை தர்றேன்னு சொல்றார். அதற்காக அப்படியே நம்மை வெறுமையாக்கி தாழ்மையோடு நாம் ஜெபிக்கும் போது அவருடைய கிருபையை நம் மீது அவர் ஊற்றுகிறதற்கு போதுமானவராயிருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை அப்படியே அவருடைய இருதயத்தை திறந்து, ஏசப்பா உங்க கிருபை தான் எனக்கு வேணும்ப்பா, உங்க கிருபை எனக்கு வேணும், உங்க கிருபை எனக்கு வேணும், உங்க கிருபை எனக்கு வேணும், என் வீட்டின் மேல உங்க கிருபை வேணும், என் பிள்ளைகளுக்கு உங்க கிருபை வேணும், எங்க பிரயாசங்களில உங்க கிருபை வேணும், எங்க சபைக்கு உங்க கிருபை வேணும், எங்க ஊழியங்களில உங்க கிருபை வேணும், எங்க முயற்சிகளில உங்க கிருபை வேணும், எங்க தரிசனத்தின் நிறைவேறுதல்ல உங்க கிருபை வேணும். அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்துல உள்ளம் திறந்து நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். அன்பு கண்மணி பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கச்சிமா, அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்துல உங்க சத்தத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு வேணும்னு கேளுங்க. கிருபை வேணும், அதிக கிருபை, அதிக கிருபை, அதிக கிருபை இன்றைக்கு எனக்கு வேணும்ப்பா. என்ன உங்க கிருபையால நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு வேணும். என் தலையை நிரப்புங்க, என் இருதயத்தை நிரப்புங்க, என் வாழ்வு முழுவதையும் நிரப்புங்க. ஆண்டவரே உங்க கிருபை, 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 கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே. ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை, 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 கிருபை. கைகளை தட்டி பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால். பெயர் சொல்லி, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. ஆமென். எல்லா கைகளை தட்டி பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை, கிருபை, கிருபை. கிருபை ஊற்றப்படுகிறது, கிருபை வருகிறது, வருகிறது. ஏம்பான் சபையே, ஏம்பான், ஏம்பான். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம்,
வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது எல்லாரும் கேளுங்க, வாய் திறந்து. வரங்கள், வல்லமை, ஆமை, வரங்கள், வல்லமை, yes Lord, கிருபை, 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 காலை தோறும் புதிய கிருபை, தேவ கிருபை, பரம கிருபை, அதிக கிருபை, பூரண கிருபை, நிச்சயமான கிருபை, நிலையான கிருபை, நித்திய கிருபை இறங்கி வருகிறது, வருகிறது. பூரண கிருபை இறங்கி வருகிறது. கமான், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, அந்த கிருபையை ஊற்றும், 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 ஊற்றும். பிள்ளைகள் மேல ஊற்றும், ஒவ்வொருவருடைய மேல எல்லா கைகளை கட்டி, உதவிகளை திறந்து, வாய்களை திறந்து, ஆண்டவரை துதிங்க, துதிங்க. அநேக கிருபையா, ஆமே, துதியா, கிருபை பெருகும், பெருகும். துதிங்க, துதிங்க, வாய்விட்டு துதி. வாலிப மகனே, வாலிப மகனே, அம்மா, அப்பா, துதிங்க, ஆண்டவரை துதிங்க. கிருபை வருகிறது, வருகிறது. அதிக கிருபை, அதிக கிருபை. யாஸ், ஆண்டவர் சொன்னார், நிச்சயமான கிருபை, நிச்சயமான கிருபை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். உங்களுக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, கிருபை கிடைத்தது. என் அன்பு மகளே, என் அருமை மகனே, வாலிப தம்பி, அவருடைய கிருபை பெற்றுக்கொள். நல்லா கைகளை கட்டி விடுதலையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. Come on, open your mouth. Hallelujah. Amen. 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 கிருபை, 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 கிருபை. கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை, 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 கிருபை. எல்லா கைகளை கட்டி எங்களோடு அந்நிய பாஷையில் ஆண்டவர் கிருபையை ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். உங்க மேல, உங்க மேல தேவ கிருபை, தேவ கிருபை. உங்க சிந்தை முழுவதும், இருதயம் முழுவதும், வீடு முழுவதும், சபை முழுவதும், ஊழியம் முழுவதும் கிருபை, அதிக கிருபை. நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். அதிகமான கிருபை, அதிகமான, அதிகமான பரலோகத்தின் தேவன், எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உங்க பிள்ளைகள் மீது உங்க கிருபையை உச்சரிக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுள், தன்னுடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணி உன் மேல கிருபையா இருக்க கடவுள் என்று என்னாகும் 6:24-25 வாசிக்கிறோமே. அப்படி போல ஒரு கிருபையை உங்க பிள்ளைகள் வாழ்வில் தந்தருளை செலுத்துகிறேன். ஆண்டவர், இந்த நாளில் உங்க பிள்ளைகளுக்கு அதிக கிருபையை கொடுத்திருக்கிறீங்கப்பா, வல்லமைய வரங்களை தந்திருக்கிறீங்கப்பா, திரும்பவும் எழும்பி பிரகாசிக்க அனுகிரகிச்சிருக்கிறீங்கப்பா, தோல்விகளை ஜெயமாக மாற்றி இருக்கிறீங்கப்பா, வெட்கத்திற்கு பதிலான வெட்கத்திலான பலனா உங்க பிள்ளைகளை நிரப்பி இருக்கிறீங்கப்பா. அதற்காக சுத்தமுள்ள புயங்களில் ஒப்புவிக்கிறோம். மகிமைப்படும், மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.